இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக தேவனை அறிதலை குறித்து நாம் பார்க்கிறோம், தேவனை குறித்து பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலும் கூட ஒரே தேவன் என்பதற்கான வேதபூர்வமான ஆதாரத்தை பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட நாம் திரித்துவத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். திரித்துவத்தை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறது அரிதான காரியம். அது ஒரு பெரிய ஒரு ரகசியம். அது வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டதிலிருந்து தான் நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த திரித்துவத்துக்கு நம் வேதம் இல்லாத உதாரணங்களை கொடுத்து புரிய வைக்கவும் அவசியம் இல்லை. இந்த திரித்துவம் என்கின்ற அந்த பெயர் வேதாகமத்தில் இல்லைனாலும் முழு வேதாகமத்திலையும் திரித்துவத்தை குறித்து பேசுவதை குறித்து நாம் வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆக திரித்துவம் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படை கொள்கை. திரித்துவம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரே தேவன், அந்த தேவன் பிதாவான கடவுளாக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக, பரிசுத்த ஆவியான தேவனாக, திரித்துவ ஏக தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேதம் சொல்லுது. இன்றைக்கு அநேகர் இதை மறுக்கிறாங்க, மறைக்கிறாங்க, இதை குறித்து எதிராக பேசுகிறாங்க. அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இந்த போதனை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் திருச்சபை காலங்காலமாக போதித்து வருகிறது வேதத்திலிருந்து. இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தேவன் என்கின்ற வார்த்தை ஏலோஹிம் என்கின்ற ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஏலோஹிம் எபிரேய பதத்தில் அது ஒரு பன்மை பெயராக இருக்கிறது. ஆகவே தேவன் முதல் வசனத்தில் தன்னை திரித்துவ ஏக தேவனாகவே அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இதில் ஒரு சின்ன ஒரு இடர்பாடு வருகிறது. மக்கள் மத்தியில் கேட்குறாங்க, விசேஷமாக அந்த யெகோவா சாட்சிகள் கேட்குறாங்க, அந்த பன்மையினா 3 தானா, 4 இருக்கக்கூடாதா, 5 இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்குறாங்க. அதுக்கு வேதம் மிக தெளிவாகவே கூறுகிறது. எல்லா இடத்துலையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பதை மிக தெளிவாகவே சொல்லி வருகிறது. இதுக்கு ரொம்ப ஆதாரமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்போ ஒருமையில் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 in 1 அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் நம்ம அடிப்படை விசுவாசம். இதை வேதம் இப்படி தான் சொல்லுது, இப்படி தான் நம்ம விசுவாசிக்க முடியும். வேதத்தை தாண்டி நம்ம விசுவாசிக்கிறது தவறான கள்ள போதனைகளுக்குள்ளாக வழி நடத்திடும். இந்த போதனையை யெகோவா சாட்சிகள் ஏற்றுக்கொள்வது கிடையாது, திரித்துவத்தை. ஆகவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிதா தான் கடவுள், இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் சக்தி என்று இப்படிப்பட்ட ஒரு தவறான கள்ள போதனை வைத்து இருக்கிறார்கள். இது மிக இன்றியமையாத ஒரு சத்தியம். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திரித்துவத்தை நம்பணும். ஆக திரித்துவத்தை நம்பாத ஒரு விசுவாசம் ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு முடியாத ஒரு காரியம். இதை வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த திரித்துவ போதனையை பழைய புதிய ஏற்பாடுகள் மிக தெளிவாக கற்றுக் கொடுத்து வருகிறது. அந்த பன்மை பெயர் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படிங்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 11:7 நாம் இறங்கி போய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார் என்பதை குறித்து பழைய ஏற்பாடு முழுசுமாக திரித்துவத்தை குறித்து தெளிவாக போதிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக ஆதாரங்கள், அநேக வசனங்கள்லாம் இருக்குது. இது ஒரு ஷார்ட் மெசேஜுங்கிறதுனால மிக சுருக்கமாகவே நான் சொல்லி வருகிறேன். புதிய ஏற்பாட்டில் திருத்துவத்தை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்தில் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் அங்கு இருக்கிறார். பரலோகத்தில் பிதாவான கடவுள் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்பொழுது பரிசுத்த ஆவியான தேவன் என்ன செய்கிறார்னா, புறாவை போல் இறங்கி வருவதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். அதே போல பிரதான கட்டளையில் மத்தேயு சுவிசேஷம் 28ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இது மிக தெளிவாக திரித்துவத்தை புதிய ஏற்பாடு சொல்லுகின்றது. இன்னும் குறிப்பாக இன்னும் புரிதலுக்காக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். பிரியாவிடை பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துருள்வார் என்று சொல்லுகின்றது. ஆக மிக தெளிவாக திரித்துவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிதாவானவர் கடவுள் என்பதற்கு ஆதாரமாக
எரேமியா 23:6 பார்க்குறோம், பிதாவானவர் கடவுள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து நாம் பார்க்கும்பொழுது அவரையும் கடவுளாக 1 யோவான் 5:20 சொல்லுகின்றது. பரிசுத்த ஆவியானவரை தேவனாக அப்போஸ்தலர் 5:3 4 மிக தெளிவாக சொல்லுகின்றது. மூவரும் தேவனாக இருக்கிறார்கள். ஒரே தேவன், 3 ஆளுத்தன்மை உள்ள ஒரே தேவனாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் படைப்பில் செயல்படுகிறார், ரட்சிப்பில் செயல்படுகிறார். ரட்சிப்பில் செயல்படுவதை மிக தெளிவாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 பார்க்கும் பொழுது 1 முதல் 5 வசனங்களிலே பிதாவான கடவுள் தெரிவு செய்கிறார். 1 6 முதல் 12 வசனங்களிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டாகிறது என்று சொல்லுகின்றார். எபேசியர் 1 13 14 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர்களாக நாம் முத்திரிக்கப்படுகிறோம். இது கிறிஸ்தவ அடிப்படை போதனை. இந்த திரித்துவம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. ஆகவே விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் இந்த திரித்துவத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த அடிப்படை சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய கிருபையை புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.